ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 3/8/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 28/3/2006. முரளியுடைய தலைப்பு அல்லது சாரம், உலக ஆத்மாக்களை துக்கத்திலிருந்து விடுவிக்கிறதுக்காக மனசா சேவையை அதிகப்படுத்துங்க. சம்பூர்ணமாகுங்கள். மனசா சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா எல்லோரும் வாய்மொழி சேவையை கேட்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க நானும் உனக்கு குழந்தை தானே அப்படின்னு கடவுள்கிட்டையும் தெய்வத்தின் சிலைக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு அமைதியை மனசா சேவையின் மூலமாக தான் நம்ம கொடுக்க முடியும். அதனால் அதை அதிகப்படுத்துங்க. மனசா சேவையின் மூலமாக தான் அவங்க ஆத்மாவும் ஒரு பக்குவ நிலைக்கு வரும். இன்று அனைத்து கஜானாக்களின் எஜமானன் பாபா தன்னுடைய சர்வ கஜானாக்கள் நிரம்பிய குழந்தைங்களை நாலாபுரத்துலேயும் பார்க்குறார். இல்லை, அனைத்து கஜானாக்களையும் நிரம்பி இருக்கக்கூடிய குழந்தைகள் நாம் எஜமானனுடைய குழந்தைங்க இல்லையா? கஜானாக்களின் எஜமானன் வரனா அவருடைய குழந்தைகளும் கஜானாக்களால் நிரம்பி தானே இருப்பாங்க. ஒவ்வொரு குழந்தையையும் சர்வ கஜானாக்களின் எஜமானனாக பாபா ஆக்கி இருக்கிறார். கொடுப்பவர் அந்த ஒருவர் தான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் அனைத்து கஜானாக்களையும் கொடுத்துருக்கிறார். சிலருக்கு கம்மியாக, சிலருக்கு அதிகமாகலாம் கொடுக்கல. ஏன்னா பாபா அளவற்ற கஜானாவுக்கு எஜமானர். அதனால் அவர்கிட்ட கொடுக்கறதுனால அவருக்கு ஒன்றும் குறைஞ்சிட போகிறது கிடையாது. அது நிரம்பிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் அவர் கடல், ஞானக்கடல், குணக்கடல், அமைதிக்கடல், அன்பு கடல்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னு அர்த்தம் எல்லையற்ற கஜானா அப்படின்னு அர்த்தம். அதனால் ஒவ்வொரு குழந்தையுமே அளவற்ற கஜானாவுக்கு எஜமானர்கள். எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா ஒரே அளவு ஒரே மாதிரி தான் கொடுக்குறார். ஆனாலும் தாரணை செய்கிறவங்க சிலர் சர்வ கஜானாக்களையும் தாரணை பண்ணிடுறாங்க. எல்லா கஜானாவும் தனக்குள்ளே நிரப்பிக்கிறாங்க. சிலர் அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப தாரணை பண்ணுறாங்க. சிலர் நம்பர் 1 இருக்கிறாங்க, ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு. சிலர் நம்பர் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. யார் எந்த அளவுக்கு இந்த கஜானாக்களை தாரணை பண்ணுறாங்களோ அது அவங்க முகத்தின் மூலமாகவும் கண்களின் மூலமாகவும் அந்த கஜானா நிரம்பி இருக்குதுன்ற போதை தெளிவாக தெரியுமா இல்லையா? அந்த ஒரு போதை இருக்கும் அனைத்தும் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு. இல்லை, அனைத்தும் நிரம்பி இருக்கிறவங்களுக்கு சதா ஞாபகம் இருக்கும், நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், நாராயணன் ஆகிட்டுருக்கிறேன். அந்த போதை தெரியும். ஆனால் வீண் விஷயத்தை உள்ள போட்டால் கஜானா நிரம்பது. இப்போ வீண் விஷயந்தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். அப்போ எப்படி அந்த போதை இருக்கும்? அதனால் உங்கள் முகத்திலேயோ கண்ணிலேயோ அந்த போதை தெரியாது. கஜானாவினால் நிரம்பி இருக்கிற ஆத்மாவை முகத்தின் மூலமாகவும் கண்களின் மூலமாகவும் நிரம்பியவராகவே தெரிகிறார். கண்ணை பார்த்தாலும் முகத்தை பார்த்தாலுமே நம்ம சொல்லிடலாம் இவங்க நிரம்பி இருக்கிறாங்க. அந்த கஜானாவில் நிரம்பி இருக்கிறதா நீங்கள் சாமி படத்தில் கேஆர் விஜய் இவங்க படத்தெல்லாம் அந்த காட்சி கிடைக்கும் பொழுது அவ்வளோ நகை இல்லை, அந்த நிரம்பி இருக்கிறத அவங்க அந்த நகையாக காட்டுறாங்க. அந்த நகை, அந்த முகமே சிரித்த முகமாக, அந்த 80s 90s படத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஜொலிக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வேறு கொடுப்பாங்க. அப்படி அந்த மேக்கப்லாம் இல்லாமலே உங்களை பார்க்கும்போது தெரியுன்றார். கண்ணை பார்த்தாலும் முகத்தை பார்த்தாலும். எப்படி ஸ்தூல கஜானாவை அடையிற ஆத்மாவுடைய நடத்தை மூலமாக, முகத்தின் மூலமாக அந்த ஸ்தூல கஜானாவை அடைஞ்சிட்டான்ற போதை தெரியுது இல்லை? நிறைய பேர் பார்த்திங்கன்னா திடீர்னு பணக்காரன் ஆனோடனே அவனுடைய முகத்திலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அந்த போதையினால். ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஸ்தூலமாக எதுவும் இல்லாட்டினாலும் அனைத்தும் வரப்போகுது. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ, அதில் என்னென்னா
இப்போ 2025 இல்லையா, 2026 நான் காரில் போகிறேன், நான் புது வீட்டில் இருக்க போகிறேன், என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் இவ்வளோ காசு இருக்க போகுது, மில்லியன் கணக்கில் அப்படின்னு இந்த மெசேஜை உங்களுக்கு நீங்களே அனுப்பிக்கோங்க. அது எதுக்குன்னா திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்த சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஆனாலும் இங்கே துக்கம் அப்படியே தான் இருக்க போகுது, உலகம் அழியவும் போகுது. அப்போ ஆவரேஜாக ஒரு 10-15 வருஷத்தில் நான் புது உலகத்தில் இருக்க போகிறேன், உலகமே புதுசு, புது வீட்டில் இருக்க போகிறேன், புது உடம்பில் இருக்க போகிறேன், அதை எடுத்துகிட்டு வரணும். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் இல்லையா? ஸோ ஸ்தூல கஜானாவை இவர் அடைஞ்சிருக்கிறாருன்னு முகத்தை பார்த்தாலும் நடத்தையை பார்த்தாலும் தெரியுது. அதே மாதிரி இந்த அழிவற்ற கஜானாக்களின் போதை கூட, அந்த குஷி கூட தெளிவாக தெரியும். ஆனால் அதை அடைஞ்சிருக்கிறேன்றது உங்களுக்கு தெரியணும், அதுதான் முக்கியம் இல்லை? ஒரு பெரிய, அதாவது ஒருத்தன் ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறான், ஆனால் உண்மையிலே அவன் ஒரு பெரிய பணக்காரன், அது அவனுக்கே தெரியலன்னும் போது அவனுக்கு எப்படி போதை வரும் இல்லையா? அந்த 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 அவன் மைண்டில் அதை அசைப்போடுறது தான் அவனுக்கு போதையே கொடுக்கும். அதனால தான் இப்போ அதை அசைப்போட சொல்கிறார். ஏன்னா உண்மையிலே அது இருக்குது, நீங்கள் அசைப்போட போட தான் அது உங்களுக்குள்ளே நிரம்பவும் செய்யும். நிரம்பிய நிலையுடைய அந்த பெருமிதம், அந்த ஒரு கர்வம், நான் அனைத்தும் நிரம்பி இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த பெருமிதம் உங்களை கவலையற்ற மகாராஜா ஆக்கிடுது. எதை பற்றி கவலைப்படணும்? இப்போவும் நான் ராஜா, எப்போவும் நான் ராஜா. எங்கே ஈஸ்வரிய பெருமிதம் இருக்குதோ அங்கே கவலையே இருக்க முடியாது இல்லை? ஈஸ்வரிய பெருமிதம்னா ஈஸ்வரன் என்னுடைய அப்பாவாகி இருக்கார், அவருடைய கஜானாக்களின் எஜமானனாக நான் ஆகியிருக்கிறேன்ற அந்த போதை, அந்த பெருமை, அந்த ஞாபகம் இருக்கிறவங்கக்கிட்ட கவலையே இருக்க முடியாதுன்றார் இல்லை? இது அனைத்தும் நிரம்பி இருக்குது. அந்த பார்க்கடலை கடையும் பொழுது பக்தியில் லக்ஷ்மி வெளிப்படுறாங்க, ஒரு குடத்தோட கலசத்தோடு வெளிப்படுறாங்க, அது ஃபுல்லாக தங்க காசு இல்லை? அப்படி நாம் நிரம்பி இருக்கிறோம். இப்போ தான் அது இல்லையா? அந்த போதை இருக்கணும். அந்த போதையில் இங்கே இருக்கிற எதுவுமே உங்களுக்கு பெரிய விஷயமாக தெரியாதுன்னும் பொழுது கவலையற்ற மகாராஜாவாக தானே இருப்பீங்க. எங்கே அந்த ஈஸ்வரிய பெருமிதம் இருக்குதோ அங்கே கவலையே இருக்க முடியாதுன்றார். இந்த நிரம்பிய நிலை தான் ஈஸ்வரிய பெருமிதம். அது இருந்துச்சுன்னா கவலை இருக்க முடியும். அதுக்கு தான் பாபா அவரையே நினச்சிக்கிட்டு இருக்க சொல்கிறார். ஸோ நினைக்க அந்த போதை வரும். அந்த போதையை அடைஞ்சதுனால பிரம்ம பாபா அதை ஷேர் பண்ணுறார். அவங்க இல்லை அனுபவி அவர் தானே. மகாபாரதத்தில் மரணப்படுக்கையில் பீஷ்ம பிதாமகர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு பாண்டவர்களும் ஸ்ரீ கிருஷ்ணரும் போகிறார். அப்போ இவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க அப்படின்ட்டு பீஷ்ம பிதாமா அம்பு படுக்கையில் படுத்துட்ருக்கிறார். அவர்கிட்ட சொல்கிறாரு கிருஷ்ணர், அப்போ நீங்கள் இருக்கும்போது நான் எப்படி கொடுக்க முடியும்? அவர் சொல்கிறார், எனக்கு உடம்பு கிடையாது, பிறப்பிறப்பு கிடையாது, உங்களுக்கு இருக்குது, அந்த அனுபவம் உங்களுக்கு தான் இருக்குது, அப்போ நீங்கள் தான் பகிர்ந்துக்கணும். இப்போ அம்பு படுகையில் இருக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? முழுசாக பலியாயிட்டார். இப்போ பலியாகிறதுனால என்னென்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தானே அனுபவம் இருக்கும், அதை எடுத்து சொல்லுங்கள். அந்த அம்பு படுக்கையிலிருந்து பீஷ்ம பிதாமா பேசுகிறது தான் அவ்யக்த முரளி இல்லை முழுசாக பலியாயிட்டார் பாபா, அதுக்கப்புறம் பேசுகிறது தான் இந்த அவ்யக்த முரளி. ஸோ இதோடைய நினைவு அங்கே எவ்வளோ சூப்பராக வெளிப்பட்டுருக்கு பாருங்கள். ஸோ அப்போ கவலையே இல்லைன்னா அவங்க கவலையற்ற பாஷாவாக, கவலையற்ற ஊருக்கு மகாராஜாவாக ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். கவலையற்ற ஊர்னா அவங்க ஊரில் யாருக்குமே கவலை இருக்காது. அது ஒரு கதை இருக்குது இல்லையா, பற்றற்ற மகாராஜா கதை.
அந்த மாதிரி ஆகிடுவாங்க. ஸோ அதுதான் இந்த சங்கமயுகத்தில் நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய டைட்டில். நான் கவலையற்ற மகாராஜா. கடவுள் என் கூட இருக்கார், நான் எதுக்கு கவலைப்படணும்? அவர் மட்டும்தான் என்னுடையவர், நான் எதுக்கு கவலைப்படணும்? ஒன்று அவர் இருக்கிறாரு, நான் கவலைப்பட தேவையில்லை, என்னை பார்த்துக்கிறதுக்கு அவர் இருக்கார். இன்னொன்று அவர் மட்டும்தான் என்னுடையவர், யாரை பற்றியும் நான் எதுக்கு கவலைப்படணும் இல்லையா? ஸோ கவலையற்ற மகாராஜா ஆகிறதுக்கான ரகசியம் இது தான். எப்போவும் நிரம்பி இருக்கணும். எப்போவும் நிரம்பி இருக்கணும்னா இந்த உலகில் விஷயத்தை பார்க்கவே கூடாது. ஆக ஈஸ்வரிய நிறைவின் கஜானாக்களை பெற்ற நீங்கள் எல்லோருமே கவலையற்ற மகாராஜாக்கள் தானே. வார்த்தை பாருங்கள், ஈஸ்வரிய நிறைவின் கஜானாக்கள். இல்லை, அந்த கஜானாக்கள் நிரம்பி இருக்கிற நீங்கள் கவலையற்ற மகாராஜாக்கள் தானே. ஏன்னா 5000 வருஷத்துக்கு தேவையானதை நிரப்பிட்டீங்க, அப்புறம் என்ன கவலை? கவலையற்ற ஊருக்கே மகாராஜாக்கள் நீங்கள் இல்லையா? அங்கே நம்ம போக போகிற இடத்துல கவலை இருக்காது, இங்கேயும் கவலை இல்லை நமக்கு. அப்போ ஏதாவது கவலை இருக்குதா உங்களுக்கு? என்ன நடக்குமோ, எப்படி நடக்குமோ, இதை பற்றி கூட நம்ம கவலைப்படுறது கிடையாது. ஏன்னா நம்ம திரிகாலதரிசி நிலையில் நிலைச்சிருக்கிறோம். திரிகாலதரிசினா நம்ம 3 காலத்தை அறிந்த நிலையில். ஞானின்றதே அதுதான், முக்காலத்தை உணர்ந்தவர்கள். அதனால் நமக்கு நல்லாவே தெரியும் என்ன நடந்துட்டு இருக்குதோ அது எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக தான் நடக்குது. எது நடக்க போகுதோ அது இதை விட பெட்டராக இருக்க போகுது, பெட்டர் தேன் தி பெஸ்ட். அப்புறம் எதுக்கு நாங்கள் கவலைப்படணும் இல்லையா? கம்முன்னு பார்க்க வேண்டியது தான், வேடிக்கை பார்க்க வேண்டியது தான், சாட்சியாக விலகி. ஏன் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும், இன்னும் நல்லதாக நடக்கும்? ஏன்னா சர்வ சக்திவான் பாபாவுடைய துணைவர்கள் இல்லையா நீங்கள்? அவருடைய துணையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு எப்படி கெடுதல் நடக்கும்? நமக்கு வர்றது எல்லாமே டெஸ்ட் பேப்பர், சக்தி இருக்கான்னு செக் பண்ண வருது, அவ்வளோதான். பேப்பர் புலி, பயப்படாதீங்க, அந்த சக்தியின் சொரூபத்தில் மட்டும் நிலைச்சிருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? பாபாவுக்கு நீங்கள் துணைவர்கள், உங்களுக்கு அவர் துணைவனாக இருக்கிறார். ரெண்டுமே போதையை கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு துணையாக இருக்கிறன்றது எவ்வளோ பெரிய விஷயம். அதே மாதிரி அவருடைய துணையில் பாதுகாப்பில் நான் இருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் இந்த போதை இருக்குது தானே. பாப்தாதா சதா என்னுடைய இதயத்தில் இருக்கிறாரு. நானும் எப்போவுமே பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் இருக்கிறேன். அந்த மாதிரி போதை இருக்குது தானே இல்லையா? என் இதயத்தில் பாபா கடைசியில் குல்ஜார் தாதி உடம்பில் கடைசி நேரத்தில் அந்த ஓரிரு வருடங்கள் இதை மட்டுமே தான் சொல்லிட்டு இருந்தார். பாபா மனசில் யார் இருக்கிறா? குழந்தைங்க மனசில் யார் இருக்கிறா? பாபா. அதில் தான் எல்லாமே இருக்குது, அந்த போதை. இதய சிம்மாசனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அதனால் நமக்கு இந்த உலகில் சிம்மாசனம் தேவை கிடையாது. அந்த மாதிரி போதை இருக்குது தானே ஒவ்வொருத்தருக்கும். அதனால் அந்த மாதிரி பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் யார் எப்போவுமே இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணத்தில் இல்லை, கனவுல கூட துக்கம் இல்லை, துக்கத்தின் அலை கூட வர முடியாதுன்றார் இல்லையா? துக்கத்தின் கடல் இல்லை, துக்கத்தின் அலை கூட வர முடியாது, நெருங்க முடியாது அப்படிங்கிற. ஸோ நேற்று ஒரு ஷார்ட்ஸில் ஒரு ஒரு நெருப்பு இப்படி அடிக்குது அந்த காற்றுல. அப்போ அந்த தீயணைப்பு படையினர் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தர் அந்த தண்ணி ஃபோர்ஸாக வச்சுருப்பாங்களே அதை அடிக்கிறாங்க, அப்படியே தள்ளிட்டு முன்னோக்கி போகிறாங்க. அந்த நெருப்பு அப்படியே பின்னாடி போகுது. இப்போ நெருப்பை விட தண்ணி பவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே பாபாவோடு இருக்கும்போது துக்கத்துடைய கடல் இல்லை, அலை கூட பட முடியாது, நிழல் கூட பட முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ எதை பற்றி நீங்கள் கவலைப்படணும்?
சரி, ஏன் துக்கத்தினால கூட உங்களை நெருங்க முடியாது? ஏன்னா பாபாவுடைய சர்வ கஜானாக்கள்லையும் நிரம்பி இருக்கிறீங்க. எது நிரம்பி இருக்குதோ அது தழும்பாது இல்லையா? குடத்தை நிரம்பிய குடம் தழும்பாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது வேறு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. இங்கே கஜானா அதேமாரி நிரம்பி இருக்கிறனால நீங்கள் எதுக்கும் கலங்கிறதில்ல, தழும்புறதில்ல, தடுமாறுறது கிடையாது, பதறது கிடையாது. அனைத்து கஜானாக்கள், நெருப்பு வரட்டும், எல்லாம் வரட்டும், அதை அணைக்கக்கூடிய எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நினச்சாலே போதும். விகார நெருப்பு, வீண் விஷயங்களின் நெருப்பு நம்மளை நெருங்கக்கூட முடியாது. அல்லது தண்டனை எதுவுமே நெருங்க முடியாது. ஆனந்தத்திலே இருப்போம். கடைசியில் துக்கத்தின் உச்சத்தில் காட்சியை காட்டி உங்களை இந்த உலகத்தில் இருக்கிற நினைப்பே இல்லாமல் மறக்கடிச்சிடுறேன்ற. இதுக்கு மேலே என்ன வேணும் நமக்கு இல்லையா? ஸோ பாபா நமக்கு கொடுத்த அந்த வாக்குகளை ஞாபகப்படுத்தணும். பட்டினினால் இறக்க மாட்டீங்க, அப்போ நாளைக்கு என்ன ஆகிடுமோ ஏதாயிடுமோ அந்த பயமே வேண்டாம், கடவுள் கூட இருக்கிறார் இல்லையா? நாலாபுறத்திலும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய இந்த நிரம்பிய மனநிலையை பார்த்துட்டு இருக்கிறார் பாபா. ஒவ்வொருத்தருடைய சேமிப்பு கணக்கு, எவ்வளோ சேமிப்பு பண்ணியிருக்கிறீங்கன்னு செக் பண்ணுறார். கஜானா அளவற்றதாக உங்களுக்கு கிடைச்சிருக்குது. ஆனால் கிடைத்த அந்த கஜானாவை காரியத்தில் ஈடுபடுத்தி காலி பண்ணிட்டீங்களா, அல்லது காரியத்தில் ஈடுபடுத்தி அதிகப்படுத்தி இருக்கிறீங்களா அப்படின்னு செக் பண்ணுறார். எத்தனை சதவீதத்தில் ஒவ்வொருத்தருடைய கணக்கில் சேமிப்பாகி இருக்குது? ஏன்னா இந்த கஜானா சேமிக்கிறது இப்போதைக்கு மட்டும் கிடையாது, வருங்கால 21 பிறவிக்கு உங்கள் கூடவே வரப்போகுது. அந்த அளவுக்கு சேமிக்கணும். சேமித்ததை தான் உங்கள் கூட வரும். அதனால் எத்தனை % ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்க்குறேன். அதில் என்ன ரிசல்ட்டு தெரிஞ்சுது? எல்லா குழந்தைங்களும் அவங்கவுங்களுடைய சக்திக்கு ஏற்ப கண்டிப்பாக சேவை செய்கிறாங்க. ஆனால் சேவைக்கான பலன் சேமிப்பாகுதானா, அதில் தான் வித்தியாசம் வருது. நிறைய குழந்தைங்களுடைய சேமிப்பு கணக்கை பார்த்தாரு, அதிகமாக சேவை செய்கிறாங்க. ஆனால் அந்த சேவை செஞ்சதுக்கான பலன் சேமிப்பாச்சா இல்லையா அப்படின்னு பார்க்குறார். சேமிப்பானா என்ன அடையாளம், ஆகலைன்னா என்ன அடையாளம்? எந்த சேவையாக வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மனசா சேவை பண்ணியிருக்கலாம், வாய்மொழி சேவை பண்ணியிருக்கலாம், கர்மனா காரியத்தின் மூலமாக, நடத்தையின் மூலமாக பாபாவை வெளிப்படுத்துகிற சேவை பண்ணியிருக்கலாம். 3க்கும் 100% மார்க் இருக்குது. 3லையும் 100 எடுத்துருக்கிறீங்களா? சேவை கண்டிப்பாக செஞ்சீங்க. ஆனால் சேவை செய்யும் பொழுது அல்லது செய்த பிறகு உங்களுடைய மனசில் திருப்தியாக இருக்கிறீங்க இல்லை? சேவை செஞ்சால் அது ஒரு திருப்தி வரும் கண்டிப்பாக, எந்த சேவை செஞ்சாலும். அடுத்தது, அதன் கூடவே யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, அடுத்தது யாரோடு சேர்ந்து நீங்கள் சேவை செய்கிறீங்களோ, நிறைய பாபா குழந்தையோடு சேர்ந்து சேவை செய்வீங்க இல்லையா? அப்போ சேவை செய்கிறவங்களை அவங்க பார்ப்பாங்க, நீங்கள் சேவை செய்கிறத, ஞானம் சொல்கிறத கேட்பாங்க. அவங்க திருப்தியாக இருக்கிறாங்களா? இது நேற்றும் சொன்னார் பாபா இல்லையா? இந்த வாரத்தில் 2 தடவை சொல்லிட்டார், இது 3ஆவது தடவை. அப்படி அவங்க திருப்தியாக இருந்தால், யாருக்கு நீங்கள் சேவை செய்கிறீங்களோ அவங்களுக்கு உங்களுடைய சேவையினால் திருப்தி இருந்தால் உங்களுக்கு சேமிப்பாகி இருக்குது, சேவையின் பலன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அதேமாதிரி உங்கள் கூட சேவை செய்கிறவங்களும் திருப்தியாக இருந்தால்
உங்களுக்கு இன்னும் சேமிப்பாக இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லோரும் திருப்திப்படுத்துகிறது தான் முக்கியமான சேவை. நீங்களும் திருப்தியாக இருக்கணும். அப்போ நீங்கள் நினைக்கிற சேவை செய்ய முடியாமல் போகலாம், பரவாயில்ல. அது யாருக்கு அந்த சேவை போகுதோ அவங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு பலன் சேமிப்பாகும், நீங்கள் சேவை பண்ணாமலே, இல்லையா? ஸோ அது ரொம்ப முக்கியமானது. ஸோ அது பின்னாடி சொல்லுவார். அப்போ இவங்க சம்மந்தப்பட்ட எல்லாம் திருப்தியாக இருந்தால் தான் உங்களுக்கு சேமிப்பாக இருக்குன்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு திருப்தியாக தான் இருந்துச்சு, ஆனால் மற்றவங்க யாருக்குமே திருப்தி இல்லைன்னா சேமிப்பின் சதவீதம் குறைஞ்சிடுது குழந்தைகளே. அப்போ விதிபூர்வமாக சேவை செய்கிறதுனா இது தான். யார் மனசும் நோகாமல் இருக்குதா அப்படின்னு செக் பண்ணணும். நோகாமல் இருக்கிறது மட்டும் இல்லை, திருப்தியாக இருக்கிறாங்களா. இல்லை, எங்கள் சென்டரில் சிஸ்டரை சேவை பண்ணிவிட்டு முடிச்சபோது, என்ன சரவணகுமார் திருப்தியாக இருந்துச்சா சேவை அப்படின்வாங்க. ஸோ எல்லாரையுமே கேட்பாங்க திருப்தியாக இருந்துச்சா அப்படின்ட்டு. ஏன்னா அதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்களும் திருப்தி ஆகணும், சேவை செய்கிறவங்களும் திருப்தி ஆகணும். எல்லாமே திருப்தி ஆகும்போது தான் அதுக்கான சேமிப்பு வரும். யதார்த்த சேவைக்கான விதி இதுக்கு முன்னாடி கூட சொல்லி இருக்கிறோம். 3 விஷயங்கள் விதிபூர்வமாக இருந்தால் சேமிப்பு அப்படின்ட்டு பாபா சொல்லியிருக்கிறார். அது என்ன 3 விஷயங்கள்? இல்லை, விதிபூர்வமாக 3 விஷயம் இருந்தால் சேமிப்பு ஆகி இருக்குது. 1, நிமித்த பாவனை, கருவின்ற உணர்வு. போன வாரம் சொன்னார் இல்லையா? இது போன வாரம் என்ன சொன்னார்? கருவின்ற உணர்வு, பணிவு, அப்பழுக்கற்ற பேச்சுன்னர். அதே தான் இன்றைக்கும் சொல்கிறார். 1 நிமித்த பாவனை, கருவின்ற உணர்வு. 2வது நிர்மான், அதாவது பணிவு. ஏன்னா ஹிந்தியில் அது ஒரே மாதிரி ரைமிங் ஆகும். ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். நிமித், நிர்மான், நிர்மல் அப்படி வருது. ஸோ நிர்மான்னா பணிவு. 3வது நிர்மல், அதாவது மாசற்ற சுபாவம் இல்லையா? அழுக்கில்லாத மனநிலைன்னு அர்த்தம். அதான் அப்பழுக்கற்ற பேச்சுன்னு நேற்று கூட சொன்னார் இல்லையா? கொஞ்சம் கூட எந்த விகாரமும் வீண் விஷயமும் கலக்காத அந்த கள்ளங்கபடமற்ற குழந்தை மாதிரி பேச்சு. ஸோ பாவனை, நிமித்த பாவனை. அடுத்தது பணிவான சுபாவம். அடுத்தது அப்பழுக்கற்ற வார்த்தை. எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? கருவின்றது உள்ளுக்குள்ளே இருக்கணும். அடுத்தது பேச்சில் அந்த பணிவு இருக்கணும். ஏன்னா தனக்குள்ள கருவின்னு நினச்சாலே அகங்காரம் இருக்காது, அது தானாகவே பேச்சில் வெளிப்படும் பணிவு. ஸோ இது 2 இருந்தாலே வார்த்தையும் பணிவாக தான் இருக்கும். இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயம் குறைவாக இருந்தாலும் அல்லது ஒரு விஷயம் இருக்குது மீதி 2 விஷயம் இல்லை, அல்லது 2 இருக்குது 1 மட்டும் இல்லை அப்படின்னு இருந்தால் அந்த பலவீனம் கூட உங்கள் சேமிப்பின் சதவீதத்தை குறைச்சிடும். ஸோ அதனால் 3 கரெக்டாக இருக்கணும், 100% இருக்கணும். அதேமாதிரி 4 பாடங்களில் தன்னை சோதித்து பாருங்கள். 4 பாடங்களிலும் நம்முடைய கணக்கு சேமிப்பாகி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா பாப்தாதா பார்க்குறாங்க, நிறைய பேருடைய 4 விஷயங்கள் என்ன நாம் சொன்னோமோ, அதாவது பாவனை, அதன்படி நிறைய குழந்தைங்களுடைய சேவையின் செய்திகள் நிறைய இருக்குது, நிறைய சேவை பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் சேமிப்பு கணக்கு என்னமோ குறைவாக தான் இருக்குது அப்படிங்கிறார். ஒவ்வொரு கஜானாவையும் சோதித்து பாருங்கள். ஞானத்தின் கஜானா அப்படின்னா
என்னென்ன சங்கல்பம் கர்மம் எல்லாம் செஞ்சீங்களோ அதை ஞானம் நிரம்பியவராகி செஞ்சீங்களா அல்லது சாதாரணமாக செஞ்சீங்களா? ஸோ 4 பாடம்ன்றது ஞானம், யோகம், சேவை, தாரணை இல்லையா? ஸோ அது ஒன்று ஒன்றா இப்போ பாபா வரார். இப்போ ஞானத்தின் கஜானாவை செக் பண்ணுறோம், சேமிப்பாகி இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அது சேமிப்பாகி ஆகணும்னா எப்படி பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு எண்ணமும் ஞானத்தின் ரீதியாக ஞானம் நிரம்பியதாக இருக்கணும். ஸோ பாபா எப்போவுமே சுப பாவனை, சுப எண்ணம் இதை மட்டுமே வைக்க சொல்கிறாரு, வீண் எண்ணம் இருக்கக்கூடாதுன்றார். ஸோ இப்படி நீங்கள் பண்ணீங்களா? காரியம் செய்தால் கூட அந்த மாதிரி ஞானம் நிரம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அந்த ஞானத்தோடு அந்த காரியத்தை செய்கிறீங்களா? நான் செய்பவன் கிடையாது, ஆத்மா செய்விப்பவன், கர்மேந்திரியங்களுக்கு கட்டளையிட்டு செய்ய வைக்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நான் கருவி, செய்ய வைக்கிறது பாபா. ஸோ இப்படி இந்த ஞானத்தை அப்ளை பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ஞானத்தில் உங்களுக்கு சேமிப்பாகுன்றார். எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். முரளி படிக்கிறதுனால சேமிப்பாகலை, அந்த ஞானத்தை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால தான் உங்களுக்கு சேமிப்பாகுது. அல்லது இதை பற்றி எதுவுமே சிந்தனை இல்லாமல் தானாக அது இஷ்டத்துக்கு மனம் ஏதோ ஒரு எண்ணத்தை நினைக்கிது, கிடைக்கிற காரியத்தை அப்படியே செய்கிறேன் அப்படி இருக்கிறீங்களா? அப்போ சேமிப்பாகாது, பாபா சேவையே பண்ணாலும் கூட. அடுத்தது யோகம். யோகத்தில் சர்வ சக்திகளின் கஜானா நிரம்பி இருக்கணும். அதனால் செக் பண்ணுங்க, ஒவ்வொரு நாளுடைய தினச்சரியத்தில், அதாவது அந்த டைம் டேபிள் போட்டு காரியத்தை செய்யணும். அந்த டைம் டேபிளில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எந்த சக்தி தேவையோ அந்த நேரத்திலேயே அந்த சக்தி கட்டளைப்படி ஆஜராகி இருந்ததா? ஏன்னா மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படின்னாலே எஜமானன் தான் அர்த்தம் இல்லையா? எஜமான் சொல்கிறோம், சக்திகள் எல்லாம் உங்களுடைய வேலைக்காரர்கள், டக்குன்னு வந்துடணும் முல்லேன் ஐயா அப்படின்ட்டு. ஸோ நேரம் கடந்த பிறகு அந்த சக்தி வரணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டீங்க அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் கட்டளையிடுற அந்த நேரத்தில் சக்தி எமர்ஜ் ஆகலை, ஒரு சக்தியை கூட உங்களால் கட்டளைப்படி நடத்த முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி தடைகளற்ற ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆக முடியும்? இல்லை, அது தடையற்ற ராஜ்யம், சொர்க்கம். அங்கே தடைகளே இருக்காது. அதுக்கு அதிகாரியாக உங்களால் இப்போ எப்படி ஆக முடியும்? அதற்கு தேவையான சக்திகள் உங்களுக்கு இல்லைன்னா. ஸோ அதனால் சக்திகளின் கஜானா எவ்வளோ சேமிப்பாகி இருக்குது. எதை சரியான நேரத்தில் காரியத்தில் ஈடுபடுத்துகிறீங்களோ அதுதான் சேமிப்பாகும். இல்லை, அந்த நேரத்துக்கு அந்த சக்தி வந்தால் தான் அது சேமிப்பாகும். ஸோ அதனால் என்னுடைய கணக்கு என்னன்னு சோதிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களா? ஏன்னா பாப்தாதாவுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப ரொம்ப அன்பு இருக்குது. அதனால் எல்லா குழந்தைங்களுடைய சேமிப்பு கணக்கும் எப்பவும் நிரம்பி இருக்கணும்னு தான் பாபா விரும்புகிறார். தாரணையிலும் குழந்தைங்க 100% இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறார். தாரணையுடைய அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு கர்மத்திலும் தெய்வீக குணம் நிரம்பியதாக இருக்கணும். அப்போ தான் தாரணையில் 100% வர முடியும். எந்த நேரம் எந்த குணம் தேவையோ அந்த குணம் உங்கள் முகத்திலையும் நடத்தையிலையும் எமர்ஜாகி காணப்படணும். எந்த ஒரு குணம் குறைவாக இருந்தால் கூட, உதாரணமாக காரியம் செய்கிற நேரத்தில் சரளத்தன்மைன்ற குணம் தேவைன்னு வச்சுக்கோங்க. அங்கே இனிமையின் அவசியமும் தேவை, சரளத்தன்மையும் தேவை, இனிமையாகவும் பேசணும், ரெண்டும் தேவை நீங்கள் செய்கிற காரியத்துக்கு. ஸோ வார்த்தையிலையும் நீங்கள் செய்கிற கர்மத்திலையும் சரளத்தன்மைக்கும் இனிமைத்தன்மைக்கும் பதிலாக கொஞ்சம் ஆவேசம், கோபம் வந்துடுச்சு, அல்லது
ரொம்ப நேரம் காரியம் செஞ்சு ஒரு களைப்பானதுனால அந்த வார்த்தையில் இனிமைத்தன்மை இல்லை, அந்த முகத்தில் இனிமைத்தன்மை இல்லை, சீரியஸாக இருக்குது அப்படின்னா அந்த தெய்வீக குணம் நிரம்பி இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. எப்போ போனாலும் அது இருக்கணுன்றார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக வேணாலும் இருக்கட்டும், என்னுடைய அந்த தெய்வீக குணம்தான் எமர்ஜ் ஆகி இருக்கணும். ஸோ இதை இப்போ பாபா ஒரு சாரமாக சுருக்கமாக சொல்கிறார். அதை விஸ்தாரமாக நம்ம யோசிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், ஞானம்னா நீங்கள் செய்கிற காரியத்தில் பேசுகிற பேச்சில் ஞானபூர்வமாக இருக்கணும். அதே மாதிரி யோகம் அப்படின்னா அந்த சக்தி நிரம்பியதாக இருக்கணும் நேரத்திற்கு ஏற்ப. தாரணை அப்படின்னா அந்த குணஸ்வரூபமாக இருக்கணும். அந்த நேரத்துக்கு எந்த குணம் இருக்கணுமோ அந்த குணம் இருக்கணும். எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த கலைச்சி போகும்பொழுது அந்த இனிமைத்தன்மை கட்டாயிடக்கூடாதுன்றார். அது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த களைப்பாக இருக்கும்போது தான் அசுர குணங்கள்லாம் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ இதோடைய நினைவாக அந்த பாண்டவர்கள் ரொம்ப தண்ணி தாகத்தின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்கிறார் தர்மர். ஒவ்வொரு சகோதரரும் போகும்போது இந்த குளத்துக்கு நீ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் இந்த குளத்தில் தண்ணி எடுக்க முடியாதுன்ட்டு அந்த குலத்தின் கடவுள் சொல்கிறார். அப்போ கோபம் வந்தது, தண்ணி எல்லாருக்கும் போதுன்ட்டு அந்த கோபப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்க இறந்தும் போயிடுறாங்க. ஸோ கடைசியாக தர்மர் வரார். அவருக்கு தான் தாகம் இருந்தது மெயினாக. அப்போ அந்த நேரத்தில் தாகத்தினாலும் அவருக்கு கோபம் வரல. சகோதரர்களை இறந்துருக்கிறாங்க, அதை பார்க்குறாரு, அப்பையும் அவருக்கு கோபம் வரல. அந்த சகோதரர்களை கொன்னதே நான் தான் அந்த குலத்தின் கடவுள் சொல்கிறார், அப்பையும் கோபம் வரல. நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொன்னால் தான் நீ தண்ணி குடிக்கலான்னும் போதும் கோபம் வரல. நீங்கள் கேளுங்க, என்னால் முடிஞ்சதை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த குணத்தின் சொரூபமாக இருக்கிறார் பாருங்க. ஏன்னா பாபா குழந்தைங்களுக்கு தான் அந்த மகாபாரதம், ராமாயணம், பைபிள் இதோடைய உண்மையான அர்த்தம். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரோ அந்த சொரூபமாக அவங்க வாழறதை நம்ம பார்த்து, குறிப்பாக அதை படங்கள், சீரியல் இது மாதிரி பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சூப்பராக தாரணை ஆகும். நாம் அப்படி ஆகணும், அதை பற்றி அடிக்கடி சிந்தனையும் பண்ணணும். ஸோ ஞானம், யோகம், சேவை, தாரணைனா உண்மையிலே என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இன்றைக்கி தான் பாபா சொல்கிறார். இவ்வளோ ஆழமாக இருக்குதா அப்படின்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது சேவை, 4வது பாடம். சேவையில் ரொம்ப நல்ல சேவாதாரியோடைய அடையாளம் என்ன தெரியுமா? அவரும் எப்போவுமே மனசு லேசாக இருப்பார், பாரமே இருக்காது, லைட்டாக இருப்பார், மலர்ந்த முகத்தோடு இருப்பாங்க. ஏன்னா சேவையுடைய பலனே குஷி தான். ஒருவேளை சேவை செய்யும்போது குஷி மறைஞ்சிடுதுன்னா சேவையின் கணக்கு சேமிப்பாகாது. ஆக்சுவலாக பாபா என்ன சொல்லுவார்னா, சேவையில் குஷி மறைஞ்சால் நீங்கள் பண்ணுறதுக்கு பேர் சேவையே கிடையாதுன்னுவார். உங்களுக்கு எது குஷி கொடுக்குதோ அந்த சேவை செய்யுங்க, அல்லது குஷியை ஏற்றிட்டு சேவை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ குஷி மறையுது அப்படின்னா சேவையின் கணக்கில் அது சேமிப்பு ஆகாதுன்றார். எவ்வளோ முக்கியமான விஷயம் பாருங்கள். ஸோ சேவை செய்கிறீங்க, அதுக்காக நேரத்தை ஒதுக்குறீங்க, முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் சதவீதத்தில் அது சேமிப்பாகும். மொத்தமாக வீணாகிடாது, ஆனால் கம்மியாக சேமிப்பாகும். ஏன்னா சேவை பண்ணியிருக்கிறீங்க, அதுக்காக நேரத்தையும் ஒதுக்கியிருக்கிறீங்க, முயற்சியும் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? ஆனால் மலர்ந்த முகத்தோட லேசான மனநிலையோடு பண்ணும்போது தான் முழுசாக சேமிப்பாகும். அப்படி இல்லை, மலர்ந்த முகம் இல்லைன்னா எவ்வளவு சதவீதத்தில் சேமிப்பு ஆகணுமோ அவ்வளவு ஆகாது. அதே மாதிரியே சம்பந்தம் தொடர்பின் அடையாளம் ஆசீர்வாதங்களின் பிராப்தி ஆகணும். யாரோட சம்பந்தத்தில் வந்தாலும், தொடர்பில் வந்தாலும், அவங்க மனசில் இருந்து உங்களுக்காக ஆசீர்வாதம் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி உங்கள் நடத்தை, உங்கள் முகம் அந்த மலர்ந்து இனிமையாக அது இருக்கணும். இவங்களை பார்க்குறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும்னு நினைக்கும் போது அந்த ஆசீர்வாதம் வரும்.
ஸோ சும்மா வெளிப்புறமாக ரொம்ப நல்லது, நல்லா இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. அந்த சேவை மனசிலிருந்து வெளிப்படணும். ஆசீர்வாதங்கள் இல்லை, மனசிலிருந்து ஆசீர்வாதம் வரணும். மற்றும் ஆசீர்வாதங்கள் கிடைத்தால் அதுதான் சகஜ புருஷார்த்தத்துக்கான சாதனம்ன்றார் இல்லையா. அந்த ஆசீர்வாதம் நீங்கள் நாளை பின்ன எங்கேயாவது மாயையில் விழுந்தால் கூட டக்குன்னு அது வெளியில் எடுத்துகிட்டு வரும். அந்த ஆசீர்வாதம் உங்களை காப்பாற்றும். செய்த தர்மம் தலை காக்குன்றதெல்லாம் நமக்கு தான். ஸோ அப்போ உங்கள் மனம் லேசாகவே இருக்குது இல்லையா. அப்போ தானாகவே புத்தி வந்து சேவையிலும் பாபா கிட்டேயும் தான் ஈடுபட்டு இருக்கும். நீங்கள் சொற்பொழிவு பண்ணாமல் இருக்கலாம், வாய்மொழியாக சேவை பண்ணாமல் இருக்கலாம், மனசா சேவை கூட அவ்வளவு சக்திசாலியாக பண்ணாமல் இருக்கலாம். ஏதாவது புது புது பிளான் கூட உருவாக்காமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனாலும் சகஜ புருஷார்த்தத்துக்கான சாதனம் ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். இது அப்போ எவ்வளோ முக்கியமானது ஆசீர்வாதம் வாங்கிறதுன்னு பாருங்கள். இல்லை, வாய் வழியாக நீங்கள் சேவையே பண்ணலை, மனசா சேவை கூட பண்ணலை அப்படின்னா கூட பரவாயில்லன்றார். அப்படின்னா அதை பண்ணாதீங்கன்னு அர்த்தம் இல்லை. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது ஆசீர்வாதம் வாங்கணும். அப்போ அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஏன் வாதம் செய்யக்கூடாதுன்றதும் அதுக்காக தான். ஏன்னா நீங்கள் வாதம் செய்யும்போது அவங்களுடைய சாபம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அவங்கள நீங்கள் மட்டம் தட்ட ஆரம்பிப்பீங்க. ஸோ அதனால தான் வாதம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஆனால் புரிய வைக்கணும், யுக்தியாக புரிய வைக்கணும். ஆனால் நேரத்தை அதிகமாக வீணாக்கக்கூடாது. ஏன்னா அதனால் உங்களுக்கு சாபம் தான் கிடைக்கும். ஸோ ஏன்னா எல்லாருக்கும் வந்து பேசுகிறது வந்து பக்காவாக வராமல் இருக்கலாம். மனச சேவை குறிப்பாக ஆரம்பத்தில் சக்திசாலியாக இருக்காது தான் இல்லையா. ஸோ அதேமாரி புது புது பிளான் போடுறது வராமல் இருக்கலாம். ஸோ மற்றவங்க பண்ணுறதை அப்படியே பண்ணலாம். ஆனால் அதெல்லாம் கூட பரவாயில்ல. ஆனால் ஈஸியாக முன்னேறதுக்கான வழி ஆசீர்வாதங்களை பெறுங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்கள். ஸோ ஏன்னா பாப்தாதா வந்து நிறைய குழந்தைங்களுடைய மனதின் எண்ணங்களை படிக்கிறாராம். நிறைய குழந்தைங்க பாருங்களேன், பாபா வந்து உங்களுடைய நான் ஒன்றும் மைண்ட் ரீடர் கிடையாதுன்னுவார், ஆனால் இப்போ படிக்கிறாருன்றார். அவரால் முடியும், ஆனால் ஜென்ரலாக படிக்கிறது கிடையாது. ஸோ அப்படி படிக்கிறாரு. மனதின் எண்ணங்களை அநேக குழந்தைங்க சமயத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறாங்க. யாராவது தீய காரியம் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி பாபா ஆசீர்வாதம் கொடுக்கறது? எனக்கு பெரிய துக்கம் கொடுக்குறாங்க, என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு நான் எப்படி ஆசீர்வாதம் கொடுப்பேன்? அதை பார்த்தா கோபம் தானே வரும். ஆசீர்வாதங்களை எப்படி பாபா கொடுக்கறது அப்படின்னு கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, கோபத்தோடு போயிடாது. கோபத்தோடைய குழந்தை குட்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அவர் வந்து கெட்ட காரியம்தான் செஞ்சார், அவர் கெட்டவர் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக தான் புரிஞ்சிருக்கிறீங்க. ஏன்னா நிர்ணய சக்தின்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதை கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனால் புரிஞ்சிக்கிறது ஒன்று, இன்னொன்று அவருடைய கெட்ட காரியம், கெட்ட பேச்சுக்களை, அதாவது இன்னும் ஒன்று புரிஞ்சுக்கிறது அவர் கெட்ட காரியம் பண்ணுறாருன்றது, இன்னொன்று அவருடைய கெட்ட காரியத்தையும் கெட்ட பேச்சையும் உங்கள் மனசில் நிரப்பிக்கிறது. அது வேறு. புரிஞ்சிக்கிறது வேறு, நிரப்பிக்கிறது வேறு இல்லையா. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் புத்திசாலின்னா ஏதாவது கெட்ட பொருளை புத்திசாலி தன்னோடவே வச்சுக்குவாரா? ஆனால் அது கெட்டது தான். ஆனால் நீங்கள் அதை மனசில் நிரப்பிக்கிறீங்களே, அதாவது நீங்கள் கெட்ட பொருளை உங்களோட வச்சுக்கிட்டீங்க, பாதுகாத்துக்கிட்டீங்க. புரிஞ்சிக்கிறது வேறு, ஆனால் நிறைத்து கொள்வதுன்றது வேறு அப்படிங்கிறார். ஸோ புத்திசாலியாகி புரிஞ்சிக்கிறீங்க, அது கரெக்டு தான். ஆனால் அதை உங்களுக்குள்ளே நிரப்பிக்காதீங்க. அவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு நிரப்பிக்காதீங்க. அவர் இப்படியெல்லாம் பேசுகிறார், அப்படியெல்லாம் பேசுகிறார். அதுக்கப்புறம் எப்படி நீங்கள் சுபபாவனை வைக்க முடியும்?
எப்படி ஆசீர்வாதம் கொடுக்க முடியும் இல்லையா? அவர் இப்படி பண்ணுறாரு, அவர்கிட்டேருந்து விலகி இருங்க, அதெல்லாம் ஓகே. பட் அவர் இப்படி பண்ணுறாருன்னு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி ஆசீர்வாதம் கொடுக்க முடியும்? அவர் இப்படித்தான்னு உங்கள் மனசில் நிரப்பிக்கிட்டீங்க. அதை அவர் அப்படித்தான்னு புரிஞ்சுக்கிட்டு காரியத்தில் வர்றது புத்திசாலித்தனம் ஆகாது இல்லையா? ஏன்னா அவர் அப்படி தான் அப்படின்னு அந்த எண்ணம், இப்போ அவரோடு சேர்ந்து நீங்கள் சேவை செய்கிறீங்கன்னா இந்த நெகட்டிவ் எண்ணம் தான் அந்த வாயுமண்டலத்தை கெடுத்துட்டு இருக்கும். அப்போ உங்கள் மனநிலையும் கெட்டு போயிடும், அவருக்கு சாபமும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அப்போ நீங்களும் அவர்கிட்ட நல்லா பழக மாட்டீங்க மனதார. அதனால் அவர்கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராது. அதனால் பாப்தாதா செக் பண்ணார். இப்போ நேரம் தானாக வந்துடுமா உங்ககிட்ட? வராது. நீங்கள் தான் அருகில் கொண்டுட்டு வரணும் உங்கள் முயற்சியினால். நிறைய பேர் கேட்குறாங்க பாபா கிட்ட, பாபா ஏதாவது சிக்னல் கொடுங்க பாபா, இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? ஒரு 10 வருஷம், 20 வருஷம், எத்தனை வருஷம்னு கேட்குறாங்க. ஸோ பாபா குழந்தைங்கக்கிட்ட திருப்பி கேட்குறார். ஏன்னா குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்குறாங்கல்ல பாபா கிட்ட. அதனால் பாபா திருப்பி ஒரு கேள்வி கேட்குறார். நேரத்தை பக்கத்தில் எடுத்துகிட்டு வரப்போகிறது யார்? ட்ராமான்னு ஒன்று இருக்குது, ஆனால் அந்த ட்ராமாவிலும் இதற்கு கருவியாக, நேரத்தை பக்கத்தில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு கருவியாக, நிமித்தமாக இருக்கிறது யார்? உங்களுடைய ஒரு பாட்டு கூட இருக்குது, கிஸ்கே ரோக்கே ரூக்கா ஹே சவேரா அப்படின்னு. ஸோ அதுக்கு அர்த்தம் என்னென்னா, விடியல் யாருக்காவது காத்திருக்குமா, இல்லை டைம் அண்ட் டைட் வெயிட்ஸ் ஃபார் நைன், காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அதேமாதிரி விடியல் கூட யாருக்காகவும் காத்திருக்காதுன்னு ஒரு பாடல் இருக்குது. ஸோ அப்போ அந்த விடியலை கொண்டுட்டு வர்றது யார்? ஏன்னா விநாசம் செய்கிறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. சொன்னால் குண்டு போட்டுடுறோம் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க, ரெடியாக இருக்கிறாங்க, அலர்ட்டாக. விநாசம் செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் புது உலகத்தை படைக்கக்கூடிய காரியத்தை செய்கிற நீங்கள் அதே அளவு தயார் நிலையில் துடிச்சிட்டு இருக்கிறீங்களா புது உலகத்தை உருவாக்குறதுக்கு? சரி, பழையது அழிஞ்சிடுச்சு, ஆனால் புது படைப்பே நடைபெறலைன்னா என்ன ஆகும்? சூப்பரானது இல்லை? இது முடிஞ்சோடனே அது நடக்கணும் இல்லை? ஆனால் இங்கே ரெடியாக ஆகலை, அழிஞ்சிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சே எல்லாமே. ஆக்சுவலாக பக்தியில் சிவன் பிரளயத்திலிருந்து உலகத்தை காப்பாற்றுறதுக்காக வந்தாருன்னு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஒட்டுமொத்தமாக அழியிறதுலேருந்து தடுக்கிறார். ஸோ அதான் சொல்கிறார், அவங்க அழிச்சிடுவாங்கப்பா, நீ புது உலகத்துக்கு தயாராக்கிட்டியா உருவாக்குறதுக்கு? அந்த துடிப்பு இருக்குதான்னு கேட்குற. அதே அளவு துடிப்பு உங்ககிட்ட இல்லையேன்ற. ஸோ அதனால் ஆக்சுவலாக நாகராஜ் சாது கூட சொல்கிறாரு, காலையில் ஒரு சினிமா பாட்டு கேட்டால் நாள் ஃபுல்லாக அதே தான் மைண்டில் ஓடிட்டு இருக்குது. ஆனால் 1008 தடவை ஓம் நம சிவாய சொன்னாலும் நாள் ஃபுல்லாக தானாக ஓட மாட்டேங்குது, மாயோடைய பவர் அப்படி இருக்குது அப்படிங்கிறார். ஸோ அந்த மாதிரி தவறான விஷயங்கள்லாம் நல்லா உச்சத்தில் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் நம்ம தான் திரும்ப திரும்ப மனதில் எடுத்துகிட்டு வந்து அதை அசைப்போட்டு நம்மை பலப்படுத்தி நம்மை சுற்றி வாயுமண்டலத்தையும் பலப்படுத்தணும். அந்த அளவுக்கு தயார் நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களான்னு பாபா கேட்குறார். ஸோ அதனால தான், அதாவது பழையது அழிஞ்சு புதிய படைப்பு நடைபெறலைன்னா என்ன ஆகும்? அதனால் பாப்தாதா தந்தைக்கு பதிலாக டீச்சர் ரூபத்தை தாரணை செஞ்சுருக்கிறார். வீட்டு பாடம் கொடுக்குறாருல்ல, வீட்டு பாடம் யார் கொடுப்பாங்க? டீச்சர் தானே கொடுப்பாங்க. ஸோ கடைசியில் சத்குரு பாகம் இருக்குது. ஸோ அதனால் உங்களை நீங்களே கேளுங்க. ஸோ எந்த அளவுக்கு நான் சம்பூர்ண நிலை அடைஞ்சிருக்கிறேன் அப்படின்னு கேளுங்க. சத்தத்தை கடந்து போகிறதும் சத்தத்துக்குள்ளே வர்றதும் சமமாக இருக்குதா? ஒருத்தர்கிட்ட பேசணும்னு நினச்சா அடுத்த செகண்டே பேசுகிறீங்க. அதே மாதிரி டக்குன்னு அந்த சத்தம் பேசுகிறத டக்குன்னு உங்களால் நிறுத்திட்டு உண்மையிலே மனமும் அமைதியாக இருக்க முடியுதா?
ரெண்டும் சமமாக பேலன்ஸாக இருக்குதா? ஏன்னா நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ நீங்கள் டக்குன்னு சத்தத்தில் ஈஸியாக வந்துடுறீங்க. அதே மாதிரி சத்தத்திலேருந்து விலகி போகிறது கூட எப்போ விரும்புகிறீங்களோ எப்படி விரும்புகிறீங்களோ அப்படியே டக்குன்னு போக முடியுதா? ஒரு வினாடியில் சத்தத்தில் வர மாதிரி ஒரு வினாடியில் சத்தத்தை கடந்தும் போக முடியணும். ஸோ அது எப்படி சாத்தியம்? பாபா நினைவிலே இருந்து நீங்கள் பேசுனீங்கன்னா டக்குன்னு பேச்சு உங்களால் நிறுத்த முடியும். ஆனால் பேசுகிறதுலையும் யார்கிட்ட பேசுகிறீங்களோ அதுலேயும் உங்கள் மனசை பறி கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதிலேருந்து விலகணும். அதுதான் கர்மயோகம். ஸோ ஒரு வினாடியில் சத்தத்தில் வரணும், ஒரு வினாடியில் சத்தத்தை கடந்து போகணும். அந்த அளவுக்கு பயிற்சி இருக்குதா? இப்போ சரீரத்தின் மூலமாக நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு எப்போ விரும்பினாலும் எங்கே விரும்பினாலும் உடனே போக முடியுது தானே? அல்லது ஏதோ ஒரு காரியம் செய்ய முடியுது தானே? அதே மாதிரி மனம் புத்தி மூலமாகவும் எப்போ விரும்புகிறீங்க எங்கே விரும்புகிறீங்களோ அங்கே வரவும் போகவும் முடியுதா? அடுத்த அரை மணி நேரம் எனக்கு அப்பாயின்மெண்ட்டு பரந்தாமத்தில் தான் பண்ணால் அங்கேயே இருக்க முடியுதா? சூக்ஷ்மோதனத்தில் தான் அடுத்தது அப்பாயின்மெண்ட்டு 1 மணி நேரம், அடுத்த 1 மணி நேரம் சத்தியுகத்தில் தான் இருக்க முடியுதா? இல்லையா? உடலை இயக்க முடியுது, மனம் புத்தியை இயக்க முடியுதா? ஏன்னா மனம் புத்தியினால தான் அங்கே எல்லாமே இயங்க போகுது, சொர்க்கத்துலேயும் சரி சூக்ஷ்ம லோகத்துலேயும் சரி. ஸோ அப்போ அதை உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும்ல. இப்போ எலான் மாஸ்க் நீங்கள் நினைத்தாலே டிவி ஆன் ஆகிற மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நியூராலிங்க் நிறுவனம் மூலமாக முயற்சி பண்ணுறார், இங்கே சிப்பு வைக்கிறது. ஆனால் மனிதனுடைய எண்ணம் என்ன ஒன்று மட்டுமா இருக்குது? அவன் நினச்சதெல்லாம் டக் டக் டக்குன்னு நடக்கிற மாதிரி. அவன் ஒன்றுத்தையாக நினைக்கிறான், நிறைய விஷயத்த நினைக்கிறானே. அப்போ எப்படி அது சாத்தியம்? அந்தளவுக்கு மனம் அவன் கண்ட்ரோலில் இருந்தால் தானாகவே நினைத்தது நடக்கும். சொர்க்கத்தில் அப்படி தான் நடக்குது. சரி, ஸோ அப்போ மனம் புத்தியை முழுக்க முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் நீங்கள் நினைக்கிற மாதிரி செலுத்துறது தான் முக்கியமான விஷயமே இங்கே ராஜயோகத்தில். ஏன்னா கடைசி நேரத்தில் யார் ஒரு நொடியில் எதை விரும்புகிறாங்களோ, எப்படி விரும்புகிறாங்களோ, என்ன கட்டளையிட விரும்புகிறாங்களோ அதில் வெற்றி பெறணுன்ற. இல்லையா? நம்ம மேலே போயின்னா கீழே இருக்கிற எதையும் நினைக்கக்கூடாது. அப்போ கீழே பற்று இருந்துச்சுன்னா அது தானே நினைப்பீங்க. அதுக்கு தான் பற்றை கட் பண்ண சொல்கிறார் பாபா. இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னு யோசிக்கணும். என்ன பற்றை விட்டுட்டு சாமியாரை போக சொல்கிறீங்களா அப்படின்னு ஆரம்பத்தில் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் அப்போ தெரியாது, இப்போ நமக்கு தெரியுது இல்லையா? ஏன்னா டக்குன்னு அங்கே போயிடணும், திரும்ப இங்கே பிறக்கக்கூடாது. இங்கே இருக்கிறவங்களுக்கு சக்தி கொடுப்போம், ஆனால் விலகி இருந்து சக்தி கொடுப்போம், கீழே வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் அர்ஜுனனை கீழே இறங்கி சண்டை போடுன்னு கர்ணன் சொல்லும்போது இறங்காத அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்கிறது. மேலே இருக்கணும். இந்த பூமியில் உள்ள எதன் பக்கமும் உங்கள் புத்தி வரக்கூடாது. வர்றது தான் மண்ணில் இறங்குறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நொடியில் நீங்கள் நினைக்கிறத பண்ணிடணுன்றார். எங்கே மனம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போயிடணும். ஏன்னா விஞ்ஞானிகள் கூட அந்த மாதிரி முயற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஈஸியாக்கணும் அதை தான். இல்லை ஒரு காலத்தில் அந்த வண்டி ஓட்டுறது வண்டி ஓட்டினா நெஞ்சு வலிக்குமா ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கே. இப்போ இருக்கிறவங்களுக்கு ஓட்ட விட்டாங்கன்னா செத்தே போயிடுவாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேரிங்கில் அப்படி ஸ்லைட்டாக அவ்வளோ ஈஸியாக இருக்கும், குழந்தை கூட ஓட்டுற மாதிரி. அப்போ அதை ஈஸியாக்குற மாதிரி கண்டுபிடிப்பு எடுத்துகிட்டு வராங்க. அதே நேரத்தில் குறைஞ்ச நேரத்தில் நடக்கணும் அதுவும் நினைக்கிறாங்க இல்லையா? ஒரு காலத்தில் ஃபோன் பேசுகிறதுக்கே ஏதோ ட்ரங்க் கால் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க, வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ ரொம்ப நேரம். ஆனால் இன்றைக்கி டக்குன்னு 1 செகண்டு தான் இல்லையா? வாட்ஸ்அப்பில் பண்ணாலும் சரி, வேறு எப்படி பண்ணாலும் சரி, அதுவும் வீடியோவில். அது நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த டைமில் ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டிலலாம் அவங்க முகமே பார்க்க முடியுமாப்பா பேசும்போது அப்படின்னு. இன்றைக்கி அது சர்வசாதாரணமாக ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சயின்ஸ் எல்லாத்தையும் ஈஸியாக்குது. இப்போ சயின்ஸை விட சைலன்ஸ் ஜெயிக்கணும்னா நாம் அந்த அளவுக்கு மனம் புத்தி மேலே கண்ட்ரோல் கொண்டவர்களாக மாறணும் இல்லையா? நம்ம கட்டுப்பாட்டில் அதை எடுத்துகிட்டு வரணும். ஸோ சயின்டிஸ்ட்டு என்ன முயற்சி பண்ணுறாங்க? எதாக இருந்தாலும் ஈஸியாக குறைஞ்ச நேரத்தில் நடக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க.
அப்போ அந்த மாதிரி ஸ்திதி இருக்குதா உங்களுக்கு? டக்குன்னு நீங்கள் நினைக்கிறத மனம் புத்தி பண்ணணும். அதை தவிர மனம் புத்தி வேறு எங்கேயும் வரக்கூடாது. ஒரு நொடியில் முடிக்க முடியுதா அல்லது சில நிமிடங்கள் ஆகுதா? இல்லை அப்படியே பரந்தாமத்துக்கு போகணுன்னா இங்கே இருக்கக்கூடிய எண்ணங்கள்லாம் பிடிச்சி இழுத்து அதை கட் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுதா? சில நிமிடங்கள் ஆகுதா? ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக இருக்கிறீங்க? எப்படி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸு ஒரு நொடியில் சுவிட்சை ஆன் பண்ண உடனே ஒளி எல்லா இடத்துக்கும் பரவுது இல்லை? அந்த மாதிரி நீங்களும் ஒரு நொடியில் லைட் ஹவுஸ் ஆகி நாலாபுறமும் சக்திகளின் ஒளியை பரப்ப முடியுமா? ஒரு செகண்ட் தான் அமைதியை பரப்புறன்னு நினைத்தாலே அப்படியே அமைதியின் சொரூபமாகி அப்படியே பரவணும். எண்ணத்தில் அதை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. அப்படி பரப்ப முடியுமா? ரெடியா? இந்த ஸ்தூல கண்கள் ஒரு இடத்துல உட்காந்துட்டு எவ்வளவோ தூரம் பார்க்க முடியுது இல்லையா? அந்த அளவுக்கு பார்வையை பரப்ப முடியுது. அந்த மாதிரி நீங்கள் இந்த மூன்றாவது கண்ணு மூலமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு நாலாபுறமும் வரத்தை வழங்கும் வள்ளல் வரதாத்தா விதாத்தா ஆகி ஒரு பார்வையிலே எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா? ஆக்சுவலாக ஒட்டுமொத்த உலகத்தையுமே திருப்திப்படுத்த முடியுமா? அந்த அளவுக்கு வரங்களை வாரி வாரி வழங்க முடியுமா? ஸோ அந்தளவுக்கு ஒரு செகண்டில் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகி சக்தியை பரப்ப முடியுமா? வரதாத்தா ஆகி வரதானங்களை பரப்ப முடியுமா? ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்கள் பார்வையாலே எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியுமா? ஸோ இந்த மாதிரி எந்த அளவுக்கு சக்திசாலியாகி இருக்கிறீங்கன்னு ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களை செக் பண்ணுறீங்களா? அந்த அளவுக்கு மூணாவது கண் க்ளீனாகவும் கிளியராகவும் இருக்குதா? இல்லை ஸோ முழுக்க முழுக்க அந்த ஞானபூர்வமாக மட்டுமே உங்களுடைய பார்வை இருக்குதா? வார்த்தை இருக்குதா? எண்ணங்கள் இருக்குதா? அதுதான் மூணாவது கண் கிளியராக இருக்கிறதுன்றது. வேறு எதுவும் வீண் விஷயங்கள் எதுவும் பிளாக் பண்ணல. ஸோ அனைத்து விஷயத்திலும் கொஞ்சம் பலவீனம் இருந்தால் கூட அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த எல்லைக்குட்பட்ட பற்றுதல் தான் காரணம். நான் மற்றும் எனது. இதனால தான் கொஞ்சம் பலகீனமும் இருக்குதுன்ற, இல்லாட்டினா இருக்காது. எல்லைக்குட்பட்ட பற்றுதல். எப்படி நான் அதுக்கு பாபா விளக்கம் கொடுத்தார் இல்லையா? வீட்டு பாடமும் கொடுக்கப்பட்டது. 2 நாணம் முடிச்சிடணும், அபிமானம் மற்றும் அவமானம். அந்த 2 நாணம் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஒரு நான் ஆத்மா நான்ன்ற அந்த நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் போன வாரம். அனைவரும் இந்த வீட்டு பாடத்தை செஞ்சிட்டிங்களா? ஸோ இந்த வீட்டு பாடத்தை பண்ணிட்டீங்களா? இந்த வீட்டு பாடத்தில் யார் வெற்றி பெற்றீர்களோ அவங்க கையை உயர்த்துங்க. சபாப்தாதா எல்லோரையும் பார்க்குறாங்க. தைரியம் வைங்க, பயப்படாமல் கை உயர்த்துங்க. நல்லது, வாழ்த்துக்கள் கிடைக்கும். ரொம்ப கம்மியான பேர் தான் கை தூக்கியிருக்கிறீங்க. ஸோ இவங்க எல்லாருடைய கைகளையும் டிவியில் காட்டுங்க. மிகச்சிலர் தான் கை உயர்த்தியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எல்லாருக்கும் அவங்க மேலே சிரிப்பு வருது. நல்லது. 2வது வீட்டு பாடமாக என்ன இருந்துச்சு? கோபத்தை விடணும், என்ன ஆனாலும் கோபப்படக்கூடாதுன்னு இருந்துச்சு. ஸோ அது ஈஸி தானே. ஸோ யாரெல்லாம் கோபப்படுறத விட்டு இருந்தீங்க? போன பாபா மீட்லேருந்து இப்போ வரைக்கும் இருந்த டைமில் கோபப்படாமல் இருந்தீங்களா? இவ்வளோ நாள் கோபப்படவே இல்லையா? ஸோ நிறைய பேர் கை உயர்த்தினாங்களாம். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீட்டு பாடத்தை விட இதில் அதிக பேர் கை உயர்த்தியிருக்கிறீங்க. யார் கோபப்படலையோ உங்கள் அக்கம் பக்கம் இருக்கிறவங்கக்கிட்டையும் கேட்போம் இல்லை? உங்களுக்கு சாதாரணமாக தெரியும், அவங்களுக்கு தெரியும் இல்லை நீங்கள் கோபப்பட்டீங்களா இல்லையான்ட்டு. ஸோ அதனால் கை உயர்த்தினவங்கள ஏந்திரிச்சு நில்லுங்கன்றார். நல்லது, நிறைய பேர் இருக்கிறீங்க. கோபப்படலையா? எண்ணத்தில் கூட கோபம் வரலையா? மனசில் கூட கோபம் வரலையா? சரி, அப்போ வாழ்த்துக்கள். ஸோ மனதில் வந்துச்சு, ஆனால் வாயில் நான் கோபப்படலை, கோபத்தை வெளிக்காட்டலை
அப்படின்னா கூட வாழ்த்துக்கள், நல்லது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இன்றைக்கி நீங்களே ரிசல்ட்டின் கணக்குப்படி பாருங்கள். ஸ்தாபனையின் காரியம் தன்னை சம்பன்னம் ஆக்குவது மற்றும் சர்வ ஆத்மாக்களுக்கும் முக்தியின் ஆஸ்தி கொடுப்பது. இது நிறைவடைஞ்சிடுச்சான்னு பாருங்கள். ஏன்னா இங்கே எல்லோரும் கை தூக்கலை இல்லையா? அப்போ எப்படி ஸ்தாபனை காரியம் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்ல முடியும்? எப்படி சம்பன்னம் ஆயிட்டாங்கன்னு சொல்ல முடியும் இல்லையா? அவங்களும் ஆகலை, அப்போ மற்றவங்களும் ஆக்கியிருக்கவும் முடியாது. அப்போ எப்படி முக்தி ஆஸ்தியை அவங்க கொடுக்க முடியும், இவங்களே முக்தி அடையாத பொழுது? தன்னை ஜீவன் முக்தி ஸ்வரூபம் ஆக்குறது மற்றும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தியின் ஆஸ்தியை கிடைக்கச் செய்வது, இதுதான் ஸ்தாபனை செய்கிற ஆத்மாக்களுடைய உயர்ந்த கர்மமே இல்லையா? ஜீவன் முக்தி ஸ்வரூபமாக அவங்க ஆகணும் அப்படின்னு அர்த்தம். சத்தியுகத்தில் இருக்கிற அந்த தேவதைகளை பார்க்குற மாதிரியே இருக்கணும். அவங்களுடைய பேச்சு, பழகிற விதம், நினைக்கிற எண்ணங்கள் எல்லாமே அதுதான் ஜீவன் முக்தி ஸ்வரூபம். அப்படி தன்னை மாற்றிக்கிட்டு மற்றவர்களுக்கு முக்தியும் கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய கடமைன்றார், உயர்ந்த கடமை. பாப்தாதா அதனால தான் கேட்குறாரு, சர்வ பந்தனங்களில் இருந்தும் விடுபட்ட ஜீவன் முக்த் ஸ்டேஜுக்கு சங்கமயுகத்தில் தான் சென்று சேர வேண்டுமா அல்லது சத்தியுகத்தில் சென்று சேர வேண்டுமா? அந்த நிலை, சர்வ பந்தனங்கள்லேருந்து விடுபட்ட நிலை இப்போ அடையணுமா இல்லை சத்தியுகத்தில் போய் அடையணுமா? அதுதான் ஜீவன் முக்தி நிலை இல்லையா? ஸோ சங்கமயுகத்தில் நீங்கள் சம்பன்னம் ஆகணுமா, இந்த தெய்வீக குணங்களில் நிரம்பி இருக்கணுமா, அல்லது சத்தியுகத்திலே உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுப்பாங்களா? அங்கே கற்றுக்க போகிறீங்களா? அங்கே எதுவும் இருக்காது, இங்கே தான் இல்லையா? ஸோ இங்கே தான் சம்பன்னம் ஆகணும் இல்லையா? சம்பூர்ணமாகவும் இங்கே தான் ஆகணும். சங்கமயுக நேரத்தின் கஜானா கூட எல்லாத்தையும் விட பெரியதிலும் பெரிய கஜானா. அதனால் கிஸ்கே ரோக்கி ரூக்கா ஹே சவேரா, அதாவது விடியல் யாருக்காவது காத்திருக்குமா சொல்லுங்கள். அதை ஏன் சொல்கிறாரு பாபா? இங்கே தான் எல்லாமே பண்ணணும், சம்பூர்ணமாகணும், எல்லாமே ஆகணும். சங்கமயுகத்துடைய கஜானா தான் இருக்கிறதுல பெரிய கஜானா. 5000 வருஷத்துக்கு தாங்குகிற அளவுக்கு இப்போ நீங்கள் நிரப்பிக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு டைம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா? யாருக்காக விடியல் காத்திருக்கும்ன்றார். ஏன்னா சத்தியுகம் தான் பகல் இல்லையா? அது விடிஞ்சிடும் அதோடைய நேரத்தில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அலட்சியமாக இருக்கலாமா அப்படின்னு மறைமுகமாக கேட்குறார். உங்களுக்காக விடியல் காத்துக்கிட்டு இருக்குமா? விடிகிற நேரத்தில் விடிஞ்சிடும் தானே, அதுக்குள்ளே நம்ம பொக்கிஷத்தை அள்ளணும் இல்லையா? ஸோ பாப்தாதா எதை விரும்புகிறாரு? ஏன்னா பாபாவுடைய நம்பிக்கை தீபமே குழந்தைகள் தான். அதனால் உங்கள் கணக்கை செக் பண்ணுங்க, நல்லா செக் பண்ணுங்க. நிறைய குழந்தைங்களை பார்க்கும்போது அவங்க மகிழ்ச்சியாக நேரத்தை போக்கிட்டு இருக்கிறாங்க, பொழுதுபோக்குன்றாங்களே, பொழுது போக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பாபா உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஜாலியாக நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது மௌஜிராம் அப்படின்னு ஹிந்தியில் சொல்கிறாங்க, ஆனந்தமாக சென்று கொண்டிருப்பவர்ன்ட்டு. பாபா சொல்கிறாங்க, எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது, இப்போ மகிழ்ச்சி கொண்டாடுங்க. சத்தியுகத்தில் யார் பார்க்க போகிறாங்க? யாருக்கு தெரிய போகுது நம்ம என்ன பதவி அடைய போகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா சேமிப்பு கணக்கில் இந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள மௌஜிலால், அதாவது மனம் போன போக்கில் நடக்கிறவங்கன்னு சொல்லப்படுது. ஸோ மௌஜி லால்னு சொன்னாலும் சரி, மௌஜி ராம்னு சொன்னாலும் சரி, அதாவது மனம் போன போக்கில் நடப்பவர்கள்னு சொன்னாலும் சரி,
ஆனந்தமாக இருப்பவர்கள்னு சொன்னாலும் சரி, இந்த மாதிரி குழந்தைங்களையும் பாபா பார்க்குறார். பாபா சொல்கிற மகிழ்ச்சியாக இருங்க. மற்றவர்களுக்கும் என்ன சொல்கிறீங்க, என்ன பண்ணுறது, மகிழ்ச்சியாக இருங்க, சாப்பிடுங்க, அருந்துங்க, மகிழ்ச்சி கொண்டாடுங்க, மகிழ்ச்சியாக இருங்கன்றீங்க. பாபாவும் அதைத்தான் சொல்கிறாரு. கொஞ்சம் கிடச்சாலே போதும்னு திருப்தி அடைகிறீங்களா? சரி, ஓகே, அப்போ கொஞ்சத்திலே திருப்தி ஆகிடுங்க. அழிய போகிற சாதனங்களுடைய மகிழ்ச்சி அல்ப காலத்துக்கானதாக தான் இருக்கும். சதா காலத்தின் மகிழ்ச்சியை விட்டுட்டு அல்பகால சாதனங்களின் மகிழ்ச்சியில் தான் இருக்க உங்களுக்கு விருப்பமா? அப்போ பாபா என்ன பண்ண முடியும்? அவர் சிக்னல் தான் கொடுக்க முடியும். தம்பி, உலகத்துக்கே சங்கு ஊத போகிறாங்க, எல்லையற்ற சந்தோஷத்தை அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். இல்லை, எனக்கு இந்த எல்லைக்குட்பட்ட சந்தோஷமே பிடிச்சிருக்குது அப்படின்னு இருந்தால் பாபா என்ன பண்ணுவார்? சிக்னல் தான் கொடுப்பார். வேறு என்ன பண்ணுவார்? யாராவது வைர சுரங்கத்துக்கு போயிட்டு 2 வைரத்தை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதிலேயே குஷி ஆகிட்டாங்கன்னா அவங்கள என்னன்னு சொல்கிறது? எப்படி சொல்கிறார் இல்லையா? சங்கமயுகம் வைர சுரங்கம் இது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எடுக்க வேண்டிய நேரத்தில் சும்மா 2 வைரத்தை எடுத்துகிட்டு சந்தோஷப்பட்டுக்கிறீங்க. அவங்கள என்னென்னு சொல்கிறது? அந்த மாதிரி ஆகக்கூடாது. அதிந்திரிய, ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சிற்றின்பம் அந்த பேரின்பத்தை மறக்க வச்சிடுது. சிற்றின்பத்தின் ஆசையில் பேரின்பத்தின் ஆசை ஓடிடுது, மறைஞ்சிடுது. ஸோ அதான் பாபா சொல்கிறேன், அதிந்திரிய சுகத்தின் மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆடுங்க, எல்லைக்குட்பட்ட சிற்றின்ப ஊஞ்சலில் கிடையாது. அழியாத பிராப்திகளின் ஊஞ்சலின் மகிழ்ச்சியில் ஆடுங்கள். ட்ராமாவில் கூட பாருங்கள், மாயாவின் பாட்டும் எவ்வளோ விசித்திரமாக இருக்குது பாருங்கள். பாபா வந்து அதிந்திரிய சுகன்ற மகிழ்ச்சியின் ஊஞ்சலில் ஆட சொல்கிறாரு. அடுத்தது அழிவற்ற பிராப்திகளின் ஊஞ்சலில் ஆட சொல்கிறார். ஆனால் அழியக்கூடிய பிராப்தியில் போய் ஆடாதீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மாயாவுடைய பாட்டு விசித்திரமாக இருக்குது. இந்த நேரத்தில் தான் அந்த மாதிரி சாதனங்களும் வெளிவந்துருக்குது உங்களை மயங்க வைக்கிறதுக்கு. இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. யார் வந்து சாதனங்கள் இல்லாமலே சாதனை செய்தார்களோ, சேவை செஞ்சாங்களோ, அவங்களுடைய உதாரணம் கூட முன்னால் உள்ளது இல்லையா? முன்பு இந்த சாதனங்கள் இருந்துச்சா என்ன? இல்லை, சேவை செய்கிறதுக்கு மைக்கு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் அப்போ இருந்திருக்காது, நிறைய விஷயங்கள். ஆனால் அப்பயும் சேவை செஞ்சாங்களே, அதனால தான் அவங்களுடைய உதாரணம் தான் முன்னாடி வைக்கப்படுது. ஸோ அந்த சாதனங்கள் இல்லாமலே எவ்வளவு சேவை நடந்துச்சு, அப்போ எவ்வளோ தரமானவர்கள் வெளிப்பட்டார்கள் இல்லையா? அப்போ ஆதி ரத்தினங்கள் தயாரானார்களே, எந்த சாதனங்களும் இல்லாமல். ஆனால் இப்போ சாதனங்கள் வந்திருக்குது. இது சாதனங்களுடைய கவர்ச்சி. ஸோ சாதனங்களே பயன்படுத்தக்கூடாதுன்னு பாபா சொல்லலை, பயன்படுத்துறது தப்புன்னு சொல்லலை. ஆனால் சாதனையை மறந்து சாதனங்களை பயன்படுத்துறது தப்புன்னு பாபா சொல்கிறேன். இல்லை, இப்போ ஏஐ டெக்னாலஜி, இன்டர்நெட்டு சேவை செய்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதிலே மூழ்கிடவும் கூடாது. அந்த பாபா நினைவு, விடுபட்டு சேவை பண்ணணும், இதெல்லாம் மைண்டில் இருக்கணும். அந்த பயிற்சி பண்ணாமல் இதில் மூழ்கிறது தப்பு. ஏன்னா கடைசியில் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீங்கள் போக போகிறீங்க. அப்போ அந்த பாபா நினைவு, சொர்க்கத்தின் நினைவு, இது மட்டுமே இருந்தால் தான் ஆனந்தமாக போவீங்க. இல்லைன்னா இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தில் மாட்டிக்குவீங்க, அல்லது செய்யக்கூடிய காரியத்தில் மாட்டிக்குவீங்க. சாதனங்கள் வாழ்க்கைக்கான பறக்கும் கலையின் சாதனங்கள் கிடையாது. ஆதாரம் இல்லை இல்லையா? சாதனங்கள் ஆதாரம் பறக்கும் கலையில் போகிறதுக்கு இல்லையா? பாட்டு கேட்டால் தான், மியூசிக், மெடிடேஷன் மியூசிக் கேட்டால் தான் எனக்கு யோகா வருது, கமெண்ட்ரி கொடுத்தா தான் யோகா வருது. உயிர் பிரியும்போது யார் வந்து உங்களுக்கு கமெண்ட்ரி கொடுப்பாங்க இல்லையா? அது ஆதாரம் கிடையாது. சாதனை தான் ஆதாரம் பறக்கும் கலையில் ஆனந்தமாக இருப்பதற்கு. சாதனைக்கு பதிலாக நீங்கள் சாதனங்களை ஆதாரமாக்கிக்கிட்டிங்கன்னா ரிசல்ட் என்ன ஆகும்
அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, முரளியே படிச்சுட்டு இப்போ இன்டர்நெட்டில் கேட்கலாம், எல்லாமே ஓகே. பட் கேட்டது நீங்கள் மனசுக்குள்ளே ஆசை போட்டு அது மைண்டுக்குள்ளே வர வைக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லது. ஸோ குழந்தைங்க லெட்டர்லாம் பாபா கிடச்சிச்சு. குழந்தைங்க நாங்கள் இதை பண்ணுவோம் பாபா, அதை பண்ணுவோம் பாபான்னு ஊக்க உற்சாகத்தோடு சொல்கிறத பார்த்து பாபாவுக்கு ரொம்ப குஷி அடைகிறார். ஆனால் என்னெல்லாம் ஊக்க உற்சாகத்தோடு சொன்னீங்களோ, தைரியம் வச்சிங்களோ, அதை அடிக்கடி கவனம் கொடுத்து நடைமுறையிலும் எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதுதான் பாபாவுடைய ஆசை மற்றும் ஆசீர்வாதம். வரதானம். உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் நம்பர் 1 பெறக்கூடிய திலாராமுக்கு பிடித்தமானவர் ஆகுங்கள். ஏன்னா பாபாவுக்கு தூய்மையான உள்ளம்தான் பிடிக்கும் இல்லையா? ஸோ பாபா கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு பாபாவுக்கிட்ட நம்ம உண்மையாக இருக்கணும். சரி, இதுக்கு விளக்கம். திலாராம் பாபாவுக்கு, திலாராம்னா இதயத்தை கொள்ளை கொண்ட பாபாவுக்கு உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைங்க தான் பிடிச்சமானவர்கள். அவங்களுக்கு உலகியல் ரீதியான புத்தி இல்லாமல் இருக்கலாம். என்ன அப்போ அவங்க எதுவுமே தெரியல, சைக்கிள் ஓட்ட தெரில, வண்டி ஓட்ட தெரில, அது மாதிரி அந்த உலகியல் விஷயம், இன்டர்நெட்டை யூஸ் பண்ண தெரில, ஃபோனை யூஸ் பண்ண தெரில, அதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம், அந்த புத்தி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உண்மையான தூய்மையான உள்ளம் இருந்துச்சுன்னா அவங்க தான் நம்பர் 1 பெறுவார்கள். இல்லை, உலகியல் அறிவு தேவை கிடையாது, தூய்மையான உள்ளம்தான் தேவை. ஏன்னா அவ்வளோ பெரிய புத்தி கொடுத்துருக்கிறார் பாபா நமக்கு. அதன் மூலம் பாபாவையே தெரிஞ்சுக்கிறீங்க. அதன் மூலம் படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிறீங்க. அதனால் உண்மையான தூய்மையான உள்ளத்தின் ஆதாரத்தில் தான் நம்பர் கிடைக்கும். சேவையின் ஆதாரத்தில் கிடையாது. எப்படி சொல்கிறாரு பாருங்க. இல்லை, சேவையிலே திருப்தி ஆகிடக்கூடாது. அந்த மனம் தூய்மையாக ஆக்கணும், அதுக்கு சுய புருஷார்த்தம் பண்ணணும். பாபா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி அவரை மாதிரியே நம்மளுடைய இதயத்தை மாற்றணும். உண்மையான உள்ளத்தின் சேவையின் பிரபாவம் மனது வரை சென்று சேரும். மனதார செய்கிற சேவை தான் மனது வரை சென்று சேரும். மற்றபடி புத்திசாலித்தனமாக பண்ணுற சேவை உங்களுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். ஆனால் இதயபூர்வமாக செய்கிற சேவைக்குத்தான் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ பேரை சம்பாதிக்க போகிறீங்களா, ஆசீர்வாதத்தை சம்பாதிக்க போகிறீங்களா? எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஸோ அதனால் உள்ளபூர்வமாக செய்யணும், அந்த உள்ளத்தை பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணணும். ஸ்லோகன்: அனைவருக்காகவும் சுப சிந்தனை செய்வதும் சுப விருப்பம் வைக்கிறதும் தான் உண்மையான பரோபகாரம். பரோபகாரம்னா என்னது? அபகாரம் செய்பவர்களுக்கும் உபகாரம் செய்கிறது. ஸோ ஒருத்தர் கெடுதல் பண்ணாலும் அவங்களுக்கும் நல்லதே நினைக்கிறது, நல்லதே செய்கிறது. அது எப்படி செய்கிறதுன்னா உள்ளே கூட சொல்லிடுவார். புரிஞ்சிருந்தால் கூட அதை மைண்டுக்குள்ளே நிரப்பிக்கக்கூடாது. நிரப்பிக்கிட்டால் சுபபாவனை வைக்க முடியாது. சுபபாவனை வைக்கிறத தான் அவங்களுக்கு செய்கிற பரோபகாரம். அதுக்கு தான் நிறைய புண்ணிய கணக்கும் கூட. அவ்யக்தேஸ்வரா சகஜ யோகி ஆகணும் அப்படின்னா பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். விளக்கம்: எந்த குழந்தைங்க பரமாத்மா அன்பில் சதா மூழ்கிய நிலையில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய ஜொலிப்பும் பொலிவும் சக்திசாலியாக இருக்கும். பாபா நினைவிலேயே மூழ்கி இருக்கிறாங்க. அந்த அன்பிலே நினைக்க தான் அன்பே வரும். அந்த அன்பில் மூழ்க எப்போவுமே மூழ்கி இருக்கும்போது அவங்களுடைய முகமே ஜொலிக்கும், சக்திசாலியாக இருக்கும் அந்த பொலிவும் ஜொலிப்புன்ற. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிட்ட கூட நெருங்காது. அது மட்டும் கிடையாது, எங்கேயாவது உங்கள் பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்குதா அல்லது தூரத்துலையாவது இருக்கான்னு ஏறெடுத்து பார்த்தா கூட உங்களால் பார்க்க முடியாது. அப்போ தூரத்தில் கூட அது வராதுன்றார். எந்த பிரச்சனையும் பாபாவுடைய அன்பிலேயே மூழ்கியவர்களுக்கு. ஏன்னா பிரச்சனை வர்றது டெஸ்ட் பேப்பரு. நீங்கள் தான் இந்த உலகத்தை ஃபுல்லாக மறந்து பாபா அன்பிலே மூழ்கிட்டீங்களா, அப்புறம் என்ன இல்லையா? அது அந்த நிலையை அடைஞ்சிட்டிங்கன்னா செக் பண்ண தான் வருது. நீங்கள் அதை அடைஞ்சிட்டிங்க. அதனால் நீங்கள் தேடி பார்த்தாலும் பிரச்சனை பார்க்க முடியாதுன்றார். எவ்வளோ சூப்பர் இல்லையா? அவங்களுக்கு
ஒருபோதும் எந்த ஒரு கடின உழைப்பும் இருக்கவே முடியாது. அந்த பாபா அன்பில் எதுவுமே உங்களுக்கு கடினமாகவே ஃபீல் ஆகாது அப்படின்னு சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல் முரளி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.